ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்லாவோட இஷ்யூவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதம்பட்டி ரங்கராஜை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் இப்போ ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிறிசல்லா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தவங்க. ரெண்டு பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்து திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா என்ன பண்ணாங்கன்னா, ஜாய் கிறிசல்லா அவங்க ரெண்டு மாதம்பட்டியும் அவங்களும் மேரேஜ் ஆன ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து அவங்க பேபி கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. இது எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. மாதம்பட்டி தன்னுடைய முதல் மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு ஜாய் கிறிசல்லாவை மேரேஜ் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்ன சொல்லியிருக்காரு, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலை, அவங்க எனக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், இது அவங்க பண்ணுறதெல்லாம் ஃபேக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி தரப்பில் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஜாய் கிறிசல்லா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதில் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்காததை தொடர்ந்து தமிழ்நாடோட மகளிர் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு விசாரணை போயிட்டுருக்கு. இந்த நிலைமையில் ஜாய் கிறிசல்லாவுக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்குது குழந்தை பிறக்கிறதுக்கு. இந்த நிலைமையில் அவங்க கோர்ட் படி ஏறி இந்த மாதிரி கஷ்டப்படுறத பார்க்க நிறைய பேர் ரொம்ப சொல்கிறாங்க, அவங்க உண்மை இல்லாத இவ்வளோ தூரம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு மாதம்பட்டி தரப்புலேருந்து எந்த ரிப்ளையும் இல்லை. ஆனால் இப்போ 3 பேருமே விசாரணைக்கு ஆஜராகி கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே 3 பேர்கிட்டே விசாரணை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 பேருமே தங்கள்கிட்ட இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.